ஹாய் வீவர்ஸ். பெசன்ட் நகர் உணவு திருவிழா தான். இங்கே வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, நிறைய இருக்குது. நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பெசன்ட் நகர் மாதாவை ஒரு விஷ் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ப்ளஸ் இதுதான் லேண்ட்மார்க்கு. இந்த பெசன்ட் நகர் மாதா சர்ச்லேருந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா டுவர்ட்ஸ் எண்டு போயிடும். அங்கே போகிறப்ப ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்தோம்னா நமக்கு தேவையான உணவு திருவிழா ஸ்பாட் வந்து வந்துடும். இது நேற்றுலேருந்து இந்த உணவு திருவிழா ஸ்டார்ட் ஆகிருக்கு, முந்தின நாள்லேருந்து. பட் நேற்றுலேருந்து ஃபுல் ஃப்ளைட்டு. பட் 12:30க்கு ஆஃப்டர் தான் வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகும். லாஸ்ட் டைம் போட்ட மெரினாவோட இந்த இடத்துல வந்து ஸ்பேசியஸாக இருக்குது, ரொம்ப வசதியாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்துட்டு நிறைய இதுவாக இருந்துச்சு. பட் திஸ் டைம் வந்து ரொம்ப ஸ்பேசியஸ். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நேற்று தான் வந்துட்டு ஸ்கூலெல்லாம் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ டுடே இல் பி a heavy crowd and they are going to extend 2 or 3 days I think. So that's what the people are saying. சரி, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலான்னா உணவு திருவிழாக்குள்ளார நம்ம போயிட்டு என்ன பார்க்குறோன்னு சொன்னோன்னா எவ்வளோ ஸ்டால் இருக்குது, 130+ ஸ்டால்ஸ் இருக்குது. பட் ஐ எம் கோயிங் டு செலக்ட் திஸ் பர்டிகுலர் ஸ்டால். ஒரு ஸ்டால்கிட்ட எனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே மட்டுமே சாப்பிட்டுட்டு ரிவ்யூ பண்ணணும்னு அப்படி பார்த்தது தான் இந்த நாகூர் பிரியாணி. என்ன சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஒரு தனி மனுஷியாக வந்துட்டு சிங்க நண்டு சூப், இறால் ஊறுகாய், மீன் ஊறுகாய், வஞ்சிரம், கருவாட்டு பொடி, இட்லி, இறால் பொடி, நெத்திலி கருவாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. நாகூர் தான் போனோம். பாருங்கள், இந்த பெட்டி எடுத்து வந்து காட்டுறாங்க பாரு, பனை மரத்தில் செஞ்ச பெட்டி. இதில் தான் வச்சு தருவீங்களா? பாருங்கள், கொஞ்சம் நல்லா தூக்கி காட்டுங்க. ஓ, இதுதானா? சரி வாங்க, உங்களோட பேசலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம், என் பேர் வந்து தமிழரசி. நான் நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கிறேன். எங்களுடைய ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம சென்னையில் நடக்கிற உணவு திருவிழாவில் நாகூர் பிரியாணி கொண்டு வந்திருக்கிறீங்க, தால்ச்சா கொண்டு வந்திருக்கிறீங்க, சிக்கன் 65, அப்புறம் மீனில் ஒரு 65 பண்ணுறேன், அப்புறம் நண்டு சூப்பு ஒன்று பண்ணுறேன், அப்புறம் நெத்திலியில் ஒரு 65 ஒன்று பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா மீனில் ஒரு போண்டா ஒன்று போடுறோம். கிட்டத்தட்ட இதில் ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு 9 வகையாக செய்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அப்புறம் கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு மீன் ஊறுகாய், அடுத்தது நெத்திலியோட ஊறுகாய் ஒன்று, இறால் சென்னக்குழி சொல்லுவோம். அது வந்துட்டு நம்ம டைரெக்டாக சாப்பிடாம இதை வந்து நம்ம மதிப்பு கூட்டப்பட்டு இட்லி பொடியாக நம்ம எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்துக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது என்னன்னாக்கா மீன் பொடி ஊறுகாய் பாருங்கள், இது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம செய்கிறதுல எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. இது சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்த்து செய்கிறோம். நாகை சீ ஃபுட்ஸுங்கிற ஒரு பேரில். என்னுடைய ஊர் வந்துட்டு என்னென்னா நாகப்பட்டினம். அதில் வந்து அக்கரைப்பட்டைன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அதில் நாங்கள் உள்ள ஊரில் வந்துட்டு ஒரு துறைமுகம் சார்ந்து கடலோரம் தான் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்குறோம். அது பக்கத்தில் வந்துட்டு நம்ம மீனில் வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்டு ஒரு 36 வகையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு சேல்ஸுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இதில் என்ன எங்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, மிளகு, மஞ்சத்தூள், இஞ்சி, பச்சை மிளகா போட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸில், அதாவது கருவாட்டு ஐட்டத்தில் சேர்த்து அது ஒரு இதுவாக கொடுத்துட்ருக்குறோம் உணவுக்கு. நீங்கள் அப்படியே வந்து அலச வேணாம், கழுவையெல்லாம் வேணாம், அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு கட் பண்ணி சமைச்சிக்கலாம். மிளகுத்தூள் எல்லாமே சுத்தமா ஒரு மீனை பேசுறேன். இது நண்டு சூப்பு அபாரமா இருந்துச்சு, வார்த்தைகளே கிடையாது. நண்டு சூப்புக்கு வந்துட்டு ஒரு தனி மனுஷியா இந்த அளவுக்கு வந்து மேனேஜ் பண்றாங்க. அதுவும் நாகப்பட்டினம் பாருங்க. இது சளி இனி எல்லாத்தையுமே நீக்கிடும். இந்த சீதோஷண நிலைக்கு கிளைமேட்க்கு இது நல்லா. இங்க வந்துட்டு இவங்களோட பிரியாணியே வித்தியாசமா. என்ன சீரக சம்பாவா கலக்குது? கலரு இல்ல, சூப்பரா இருக்குது. பார்த்த உடனே ரொம்ப இதுவா இருக்கு. ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா அந்த சாதம் பிரிஞ்சு வரதையும் இருக்கிறதையும் வந்து கண்கூட பார்க்கலாம். இவங்க வந்து இது ஒர்த் வைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இதுவா இருக்கு. வார்த்தைகள் போட்டு மேல ஒரு வாழை இலை அந்த அளவுக்கு வந்துட்டு கூட நல்லா இருந்துச்சு. முதல் நாள் இருந்ததுனால கொஞ்சம் ஏன்னா வந்து உடனே புது இடத்துக்கு போயிட்டு நம்ம கூட ஒரு பள்ளிக்கு வரப்பட்டிருக்கோம். வாங்க அவங்களோட பேசலாம்.
சார் ஒரு நிமிஷம். போட்டு வச்சிருக்கோம். உடம்புக்கு கெடுதல். இது மீன்ல செய்யறது அது பிளஸ்ஸா இருக்கும். ஹாய் விவர்ஸ், இது வந்து உணவு திருவிழால நாகப்பட்டினம் நாகூர் பிரியாணி வித் நண்டு சூப்பு ரைத்தா. பாருங்க, இந்த பிரியாணி வந்து ஃபுல்கா மாதிரி செஞ்சுட்டு கறியை தனியா வச்சிருக்கிறாங்க, மீன் வருங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்குது பாருங்களேன். ரேட் எல்லாம் வெரி வெரி நார்மல் பிரைஸ். இந்த நண்டு சூப்பு பாக்குறப்ப என்னை வந்து எங்கேயோ கொண்டு போகுது, என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த நாகூர் பெட்டி பிரியாணி 220 ரூபாய், பாறை மீன் 6500, நண்டு சூப்பு 50 ரூபாய், இறால் ஊறுகாய் 250, மீன் ஊறுகாய் 200, வஞ்சிரம் கருவாட்டு பொடி வந்து 120, இறால் இட்லி பொடி 100 ரூபாய், நெத்திலி கருவாடு ஊறுகாய் 250. இது தவிர வேற எல்லா ஐட்டமும் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா உணவு திருவிழாவில் வந்தீங்கன்னா ஸ்டால் நம்பர் 4ல நாகூர் பிரியாணின்னு போட்டிருக்கோம். மறக்காம விசிட் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரியாணி இனிமேல் போயிட்டு பார்க்க முடியாது, இல்லை நீங்க நாகூர் போனாதான் பார்க்க முடியும். ஸ்பெஷலா எடுத்திருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வந்துட்டு ஆச்சரியமாயிடுச்சு. இந்த பிரியாணி இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறதுனால உங்களோட ஷேர் பண்றேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போல நல்ல நல்ல காணொலி மூலியமா நான் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டு போகிறதுக்கு விருப்பமே இல்லைங்க. இந்த ஸ்டால் விட்டு அகலவே முடியல. என் தட்டில் பாருங்க, பிரியாணி, லெக் பீஸு, ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்துட்டு இந்த பிரிஞ்சால் இருக்கு. இதை தவிர வந்துட்டு சூப்பு, மீன் வறுவல் ரொம்ப நல்லா இருந்தது. கடல் உணவு இல்லையா? பாத்தீங்களா கலர் பாருங்க எப்படி இருக்குது, பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. நாக்குல எச்சில் ஊறுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாகூர் பிரியாணி சாப்பிட்றப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் தனியா வந்திருக்கிறதுனால என்னால என்னோட போட்டோ எடுக்க முடியல. அதனாலதான் நான் வந்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நீங்க பாருங்க, இந்த ஸ்டால் நம்பர் 4க்கு மறக்காம விசிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பிரியாணி திரும்ப கிடைக்குமான்றது ஒரு ஆச்சரியமான குறி தான். பாருங்க, குவான்டிட்டி கூட ஜாஸ்தியா தான் கொடுக்குறாங்க, ரீசனபிள் பிரைஸ். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இது எத்தனை நாளைக்கு நடக்குன்னா 2 days இருக்கும். இந்த ஸ்டால் 4 மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபீல் பண்ணுவீங்க, அப்புறமாட்டு வருத்தப்படக்கூடாது சொல்லிட்டேன். அதனால வேண்டிதான் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண. பாருங்க லெக் பீஸ் எப்படி எடுத்து வைக்கிறாங்க. அதை தவிர அந்த கடவா மீனும் சரி, அந்த நண்டு சூப்பும் சரி, சூப்பரா இருக்குதுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. இதை பாருங்க எந்த அளவுக்கு வந்து குவாண்டிட்டி கொடுக்குறாங்க. 2 போல் வச்சிருக்காங்க. இந்த 2 போல் ஃபுல்லா வந்து பிளஸ் வைக்கிறாங்க. இதுக்கப்புறமாடு இந்த பிரிஞ்சால, அப்புறம் வந்துட்டு ரைத்தா, பிளஸ் வந்து ஒரு சிக்கன் 65 பீஸ். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. சீரக சம்பான்றது வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு சிங்கப்பெண் மணி கிட்ட இந்த நண்டு சூப்பர். ஸ்டால் நம்பர் 4 போங்க, நாகூர் பிரியாணி நண்டோட எடுங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. என்ன மக்களே, நாகூர் பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சிங்க பெண்களுக்கு ஒரு சப்போர்ட் நம்மளால கொடுக்க முடியும். ஹாய் வீவர்ஸ், இப்போ எங்க வந்திருக்குன்னா கடை எண் 4 நாகூர் பெட்டி பிரியாணி. ஆனியன் தலிச்சா, பாறை மீன் 65, நண்டு சூப், இறால் ஊறுகாய், மீன் ஊறுகாய், வஞ்சிரம் கருவாட்டு பொடி, இட்லி, இறால் பொடி, நெத்திலி கருவாடு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. நாகூர் தான் போனோம். பாருங்க இந்த பெட்டி எடுத்து வந்து காட்டுறாங்க பாரு, பனை மரத்துல செஞ்ச பெட்டி. இதுலதான் வச்சு தருவீங்களா? கொஞ்சம் நேரம் தூக்கி காட்டுங்க. ஓ இதுதானா? சரி வாங்க, உங்களோட பேசலாம் வாங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லுங்க.